ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Black Warriors. இன்னைக்கு வீடியோவில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்டேட் பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்னுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இது மாதிரி என்விரான்மெண்டலுக்கு பொல்யூட் பண்ணுற எல்லாத்தையுமே எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி இந்த இம்பேக்ட் எல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து கொண்டு வரது, ஸோ இந்த பொல்யூஷன்ஸ்க்கு என்னென்ன சஸ்டைனபிலிட்டி ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருக்கணும். அண்ட் மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டெயினபிலிட்டி, என்விரான்மெண்டல் பயாலஜி, பிரின்சிபல்ஸ், ப்ராக்டிசஸ், டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி இது மாதிரி வேரியஸான பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க, எந்த யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி அந்த காலேஜ் வருதுங்கிறத பொறுத்து இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் கரியர் அண்ட் சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேரியஸான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் சிலது என்விரான்மெண்டல் இன்ஜினியர், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட், ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், இது மாதிரி வேரியஸான ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேலரி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 5 lakh per annumலேருந்தே சேலரி கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த செக்டாரில் ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலாக என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ வேரியஸான செக்டார்ஸில் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். லைக் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், கன்சல்டிங் ஃபர்ம்ஸ், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரிசர்ச்சில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் அது பேஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜிஸ், டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும், ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த கோர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாகவே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.